அவங்க எஃப்டி மாஸ்குலைனோட வீட்ல ஹி இஸ் ஃபீலிங் நான் எப்படி எங்க வீட்ல எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் உண்மையிலேயே அந்த பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா எங்க வீட்ல எல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? பேசிக்கலி ஆப்வியஸ்லி கிட்ஸும் இருப்பாங்கல்ல அந்த எர்த்லி ஃபெமினைனுக்கு. ஸோ நான் எப்படி சொல்லுவேன்? அண்ட் தேர் இஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இல்லை நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சா என்னோட சிப்ளிங்ஸோட ஸ்பவுஸ் எல்லாம் என்னோட சிப்ளிங்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் அவங்க எர்த்லி மாஸ்குலைன் நினைக்கிறாங்க. ஓகே, வாழ்க்கை சூழலுக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எர்த்லி ஃபெமினைன் என் கூட வந்து வாழ்ந்தான்னா அவளை ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? இவங்களோட ஹராஸ்மெண்ட்ல இருந்தெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியுமா? அவளை எப்பயுமே நான் சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? இவங்கெல்லாம் அவளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கே ஊர்ஜிதம் இல்லை. இந்த சுச்சுவேஷன்ல அவளை கூட்டிட்டு வந்து வச்சு நான் எப்படி அவளுக்கு அவ எதிர்பார்க்கிற வாழ்க்கைய அந்த ட்ரீம் லைஃப்பை நான் அவளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு எர்த்லி மாஸ்குலைன் இஸ் ஆல்சோ ஃபீலிங் அன்வர்த்தி ஆஃப் ஹிம்செல்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ இந்த எர்த்லி ஃபெமினைன் வந்து அவங்க அன்வர்த்தின்னு ஃபீல் பண்றதுனாலேயே தே ஆர் மேக்கிங் ராங் சாய்ஸஸ். அப்போ இந்த மாஸ்குலைன், அதாவது நமக்கு இதுக்கே இந்த வாழ்க்கைக்கே துப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த நம்மளோட எர்த்லி மாஸ்குலைனை கண்டுபிடிச்சு நம்ம ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சு அவங்க